வெல்கம் டு ஜாலி டைம் வித் வாசு. சஸ்பென்ஸ் ஒரு நல்ல முடிவுக்கு வந்தது. இன்றைக்கி காலையில் ஸ்வேரிங் இன் செரமனி நடந்தது. விஜய் சீஃப் மினிஸ்டராக பதவி ஏற்றுண்டார். கோட் சூட்டில் வந்திருந்தார். நம்ம பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. ஆஸ் யூஷுவல் கவர்னர் வந்திருந்தார். கவர்னர் தானே மெயின். அவர் வந்திருந்தார். சில டிக்னிட்டரிஸ் இருந்தார். ராகுல் காந்தி வந்திருந்தார். விஜய் இன்வைட்டி. சில சினிமாலேருந்து சிலர் வந்திருந்தார். த்ரிஷா வாஸ் தேர். அப்புறம் சில பொலிட்டிக்கல் லீடர்ஸும் சிலர் வந்திருந்தார். நயனார் நாகேந்திரனா இருந்த மாதிரி தோணுது. தமிழிசை வந்திருந்தான்னு சொன்னான். இதெல்லாம் தான் இருந்தது. வந்தே மாதரத்தோடு ஆரம்பித்தது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. வந்தே மாதரம் பாடக்கூடாது, இறையாண்மைக்கு எதிரானது, அது இது அப்படி இப்படின்னு திமுகவில் கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தா. அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. வந்தே மாதரம் பாடினா, அப்புறம் நேஷ்னல் ஆந்தம் பாடினா, அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து பாடினா. எல்லோரும் ஒருத்தராக ஸ்வேரிங் பண்ணா. ஆண்டவன் மேலாணையாகன்னு எல்லாம் சொன்னான். ஆதவ் அர்ஜுன் மட்டும் சொல்லலை. அவனுக்கு என்னவோ கடவுள் பக்தி இல்லை போல இருக்கு. ஓகே, அது அவன் இஷ்டம். எல்லோரும் ஸ்வேரிங் இன் செரமனி பண்ணான். அப்புறம் விஜய் பேசினான். நல்லாவே பேசினான். ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. அவன் பேச்சில் கான்ஃபிடென்ஸ் இருந்தது. நல்லா இருந்தது. யங்ஸ்டர்ஸ் தான் மெயினாக பார்த்தா அவன் ஓட்டு தான் விஜய் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன பண்ண போகிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு. நம்பர் 1, இந்த ட்ரக் அடிக்ட்ஸ், ட்ரக் மேனியா அதை ரிமூவ் பண்ணணும். அது அவனே சொன்னான். இந்த போதைப் பொருள் விற்கிறவன் மேலெல்லாம், கஞ்சா போதைப் பொருள் விற்கிறவன் மேலே சிவியர் ஆக்ஷன் எடுப்போம். அதுக்காக இப்பயே ஒர்க் ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னால் கேட்கறதுக்கே மகிழ்ச்சியாக இருந்தது. ட்ரக் அடிக்ட் ஒன்று. இன்னொன்று விமன் சேஃப்டி. அதுவும் கொஞ்ச நாளாக ரொம்ப கேள்விக்குறியாக இருந்தது. அதையும் அட்ரஸ் பண்ணால் அவன் ஸ்பீச் கொடுத்தப்போ விமன் சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். அதுவும் இட் வில் பி டேக்கன் கேர் ஆஃப்னு சொன்னால் ரொம்ப நல்லது. அது தவிர யங் ஜெனரேஷனுக்கு பண்ண வேண்டியது குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும். குவான்டிட்டி இல்லை. நம்ம எஜுகேஷனில் இந்தியாவில் நம்ம ஃபஸ்ட்டு செகண்டு சொல்கிற பிரயோஜனம் இல்லை. நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும். அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறேன். இந்த இப்போ ஒன்று வந்திருக்கு ஸ்ரீ, இது ஒரு திட்டம்னு ஒன்று சொல்கிறா. அது கொண்டு வரலாம். அப்புறம் நவோதயா வித்யாலயெல்லாம் நல்ல எஜுகேஷன் கொடுக்குறாங்களாம் சீப்பர் காஸ்ட்டில். அதையும் திங்க் பண்ணலாம். இதெல்லாம் கொடுக்கலாம். சும்மா சங்கி அப்படின்னு சொல்லுவாள். அப்படிலாம் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு ஒன்றும் பெர்மனெண்ட் எதிரி கிடையாது. அவகிட்ட ஒரு நல்ல ஸ்கீம் இருந்தால் அந்த ஸ்கீம் தமிழ்நாட்டுக்கு உபயோகப்பட்டு எடுத்துக்கணும். உடனே தமிழுக்கு அழிஞ்சிடும், தமிழர்கள் எல்லாம் மாறிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாள். அதெல்லாம் சொன்னால் நல்ல ஸ்கீமாக இருந்தால் கண்டிப்பாக விஜய் அதை சப்போர்ட் பண்ணி எடுத்துக்கணும். யாருக்கும் பயப்படக்கூடாது. பாட்டில் இருக்கிறவா இந்த யாரவா திருமாவளவன்லாம் கொஞ்சம் தகராறு பண்ணுவான். அதெல்லாம் மீறின்னு அந்த நல்ல வேலையை செய்யணும். யூத்துக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணணும். அதுக்கு இண்டஸ்ட்ரீஸ் வரணும். இண்டஸ்ட்ரீஸ்க்கு கண்டியூசிவ் அட்மாஸ்ஃபியர் கொண்டு வரணும். இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். விஜய், அதானி, அம்பானி அவெல்லாம் நமக்கு எதிரி கிடையாது. அவளெல்லாம் அப்ரோச் பண்ணி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாட்டுக்கு வந்ததுன்னா எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி வளரும். நல்ல எஜுகேஷன் தான் கண்டிப்பாக அந்த இண்டஸ்ட்ரீஸில் நம்ம பசங்க நல்ல போஸ்ட்டில் உட்காருவா. வேர்ல்டு பூரா நம்ம பசங்க நல்லாவே செட்டில் ஆவா. அது கொஞ்சம் விஜய் யோசிக்கணும். இங்கேயும் திருப்பி முதலாளித்துவம் அது இதுன்னு ஆரம்பிப்பா. கம்யூனிஸ்டுக்காரெல்லாம் கூட இருக்கிறவா. அதெல்லாம் கவலைப்படாது. நமக்கு வேண்டியது ஒரு நல்ல கவர்னன்ஸ். அப்புறம் டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்டில் இருக்கும். கரப்ஷன் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது நடைமுறைப்படுத்துறது கஷ்டம்தான். பட் யூ ஷுட் ட்ரை இஸ் பெஸ்ட். அது ஒரு ப்ராக்டிஸ்க்கு வரணும். கரப்ஷன் இருக்கக்கூடாது. கரப்ட் பண்ணால் நம்ம மேலே ஆக்ஷன் பாயும் அப்படின்ற பயம் அவளுக்கு இருக்கணும். கரப்டட் மினிஸ்டர்ஸ்லாம் சேவ் பண்ணுறதுக்கு எக்காரணத்தை கொண்டும் ட்ரை பண்ணக்கூடாது. அதுதான் பழைய மினிஸ்டரில் பண்ணால். யாராவது கரப்டட் மினிஸ்டர் கேஸ் போட்டால் கவர்மெண்ட்டே இந்த கேஸ் எடுத்து நடத்தும். நல்ல வக்கீலாக பார்த்து அவனை வெளியில் கொண்டு வரும். அதெல்லாம் விஜய் பண்ண மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் யங்ஸ்டர்ஸுக்கு பண்ண வேண்டியது. எங்களை மாதிரி ஜெனரேஷனுக்கு ஒரு நல்ல டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. கொடுக்கணும். அவரால் எல்லாமே உடனே செஞ்சிட முடியாது. அதுதான் விஜய்னு சொன்னார். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். கண்டிப்பாக டைம் கொடுக்கணும். அந்த டைம் அவர் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்.
விஜய் மட்டும் இல்லை, எல்லா செலக்டட் மினிஸ்டர்ஸும் நல்லா பண்ணணும். ஒரு இன்டென்ஷன், குட் இன்டென்ஷனோடு இருக்கணும். காசு சம்பாதிக்கணுன்ற இன்டென்ஷன் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவெல்லாம் திருப்பியும் தமிழ்நாட்டை கெட்டு குடிச்சவராக்கிட்டு போயிடுவா. நல்ல இன்டென்ஷனோடு இருந்தால் நல்லா இருக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு வேர்ட் ஆஃப் காஷன் இல்லை, ஒரு வேர்ட் ஆஃப் அட்வைஸும் கூட எடுத்துக்கலாம். எப்பவுமே தமிழ்நாட்டில் ஒரு 2 குரூப் இருக்கும். ஒன்று சமூக போராளிகள் அப்படிமா, திமுக பதவியில் இல்லாதப்பெல்லாம் போராளிகள்மா, பதவியில் இருக்கும்போது சமூக ஆர்வலர்கள் அப்படிமா. வேறு என்னென்னா எந்த ப்ராஜெக்ட் வந்தாலும், எந்த ஒரு திட்டம் வந்தாலும், சென்டர்லேருந்து வந்தோன்னா உடனே அது இறையாண்மைக்கு எதிரானது, தமிழர்களுக்கு எதிரானது அப்படின்னு கொடியை பிடிப்பேன். அவனை கொஞ்சம் அடக்கி வைக்கணும். இன்னொன்று ஸோ கால்ட் இன்டலெக்சுவல்ஸ், அவனால் பெரிய ப்ராப்ளம் இல்லை, ஆனால் வாட்ஸ்அப் குரூப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாள். தமிழ்நாடு மக்களெல்லாம் முட்டாள் அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லி சொல்லுவாள். இப்போ நீங்கள் ஓட்டு போட்டேன்ல விஜய்க்கு, அது கூட முட்டா பசங்க அப்படின்னு சொல்லுவாள். அவனை பற்றி கவலைப்படாது. யுவர் டன் யுவர் ஜாப். ஒரு சேஞ்ச் வேணும்னு உங்களுக்கு தோணித்து இந்த சேஞ்சை கொண்டாந்து கொடுத்துருக்கேன். அதை எப்படி ரெசிப்ரிகேட் பண்ணுறா, கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி யூஸ் பண்ணுறா அப்படின்றதெல்லாம் டிவிகே கையிலையும் விஜய் கையிலையும் தான் இருக்குது. கண்டிப்பாக யூ வில் மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். நல்ல ஆட்சி கொடுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி இமீடியட் சேஞ்சஸ் வர்றது கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சு கொண்டு வரணும். இந்த மெதுவாக இந்த ஆன்டி சோஷியல்னு சொல்ல முடியாது, தமிழ்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டுருக்காளே இந்த திருமாவளம் வாழலாம் கொஞ்சம் மெதுவாக கண்ட்ரோலில் வச்சுட்டு நல்லா ஆட்சி கொடுக்கலாம். மேபி அவளும் வித் டைம் சேஞ்ச் ஆனாலும் ஆகலாம், பார்க்கலாம். வி ஷுட் கெட் அ குட் கவர்னன்ஸ். ஒரு 4 வருஷம் ஒரு நாள் ஆட்சி கொடுத்தேன்னா கண்டிப்பாக அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்குள்ளே இந்த திராவிட கட்சியெல்லாம் கொஞ்சம் ஓரளவு அடங்கி போயிடும்னு நினைக்கிறேன். பெஸ்ட் விஷஸ் டு விஜய் அண்ட் ஆல் மினிஸ்டர்ஸ். புதுசாக ஒரு பொண்ணு கீர்த்தனான்னு நல்லா பேசுகிறானா, இன்டர்வியூலாம் நல்லா கொடுக்குறா அப்படின்னு சொல்கிறா. செங்கோட்டையன் அஃப்கோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் வெங்கட்ராமன் யாரும் புதுசாக சொல்லலாம். சில பேர்லாம் தெரியல, அவெல்லாம் கொஞ்சம் ஸ்ரத்தையாக பண்ணணும். அந்த பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. 29 இயர்ஸ் ஓல்டாக, ஹிந்தியில் நல்லா பேசுகிறா, தெலுங்கு பேசுகிறா, எல்லாமே பேசுகிறா. அவள்லாம் இன்னும் கொஞ்சம் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா யூஸ் பண்ணி தமிழ்நாட்டை முன்னுக்கு கொண்டு வரணும். அகெயின் தேங்க்ஸ் டு தி யங்கர் ஜென்ரேஷன், யங்ஸ்டர்ஸ் ஃபார் பிரிங்கிங் அப் நியூ சேஞ்ச். தேங்க்யூ ஆல். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.